ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான நிகழ்ச்சி உங்களில் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய ஃபீட்பேக் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். இன்னும் கூட இவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த தியான பகுதியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அனைவரும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக வளரும்படிக்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். பிரியமானவர்களே, விசுவாச அடிப்படை வாழ்வை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் தியானித்தோம். அப்ப இந்த ஆரோக்கியமான விசுவாசத்திற்கு ஆபிரகாம் ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தது போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நமக்கு நடக்கும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தினுடைய கடைசி வரியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 28:16வது வசனத்தின் பின்பகுதி, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் மேலே பற்றுறுதியோடு வாழ்கிற ஒரு விசுவாசி பதறான், பதற மாட்டார்கள். என்ன நடந்தாலும் தைரியமாய் இருப்பார்கள். கொஞ்சம் கூட பதற மாட்டார்கள். வேதத்தில் பல பரிசுத்தவான்களை இதற்கு உதாரணமா நம்ம எடுக்கலாம். ஏன்னா வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் விசுவாசத்துல வல்லவர்களாய் இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் பதறாமல் இருந்தார்கள். எதை குறித்தும் அவர்கள் பதறல. ஏன்னா கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் கட்டாயம் எனக்கு நடக்கும் என்று. சிறந்த உதாரணம் யோசேப்பு. 17 வயதிலே யோசேப்போடு ஆண்டவர் பேசிட்டார். ஆனா அது நடக்கிற காரியமா தெரியல. சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா ஆண்டவர் சொன்னது நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா பதறாமல் இருந்தவர் யோசேப்பு. எதை பற்றியும் அவர் பதறல. அவர் மேல போய் குற்றச்சாட்டு சொல்லி சிறைச்சாலையில போடுறாங்க, அவரை பல விதமான காரியங்களுக்குள்ள உட்படுத்துறாங்க, அடிமையா வித்து போடுறாங்க. வாழ்க்கையில எதுவுமே ஆண்டவர் சொன்ன அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பே இல்லாத நிலைமை. ஆனா யோசேப்பு பதறாமல் இருந்தார். யார்கிட்டையும் போய் பதறி பதறி இந்த காரியங்களை சொல்லல. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசி பாருங்களேன். அவரை சுற்றி நடக்கிற எந்த காரியமும் அவரை பதட்டமடைய வைக்கல. அவரை சுத்தி அவருக்கு எதிராய் பல காரியங்கள் நடந்தது. ஆனா அவர் எதை பத்தியுமே அச்சப்படாமல் பதறாமல் அமைதலாய் இருந்தார். மரண தீர்ப்புக்காக அவரை ஏரோது, பொந்தி பிலாத்து, அன்னா, காய்ஃபா அங்க எல்லாம் கொண்டு போய் நியாயாசனத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. அங்க கூட ஆண்டவர் பதறவே இல்லை. ஒரு வார்த்தை தானும் பேசல, அமைதியா இருந்தார். ஆண்டவருடைய அமைதி அங்கிருந்த அதிகாரிகளுக்கு கலக்கம் உண்டாயிற்று. அவங்க எப்படியாவது இவரை டெம்ப்ட் பண்ணிடலான்ட்டு பல காரியங்களை சொல்லி பார்த்தாங்க. எதுவும் அவரை ஒன்றும் செய்ய. அதான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் முழு விசுவாசம் பிதாவின் பேரிலே, கடவுள் பேரிலே வைத்திருந்தார். நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாய் நின்று காண்பித்தார். வெள்ளமே வந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் மேலே நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அத்தனை தூரம் வலிமையானது. ஆண்டவரை நாம் நம்புகிற நீங்களும் நானும் அவர் அந்த நம்பிக்கையிலே நம்ம வளர்ந்து வல்லவர்களாய் மாறணும்னா
அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். 2 விதங்களிலே ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஒன்று, நம்முடைய ஜெபங்களிலே கூட்டு பிரார்த்தனையா இருக்கலாம், ஆலய ஆராதனைகளா இருக்கலாம், அல்லது தனி ஜெபமா இருக்கலாம். இதுல எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவருடைய வல்லமையினாலே பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். இனம் காண முடியாத ஒரு ஆறுதல், சமாதானம் ஆராதனை வேளையிலே நமக்கு கிடைக்கும். 2வதாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும். முதல் நூற்றாண்டு திருச்சபை அப்படி இருந்துச்சு. வெளியே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இன்னைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களுடைய அச்சுறுத்தலுக்கு சபை பயப்படுகிறது. இன்றைக்கு காலம் மாறுது பாருங்க. இடையில என்ன நடக்குது? விசுவாசத்தை இழந்து விட்டோம், துதிக்க மறந்து விட்டோம், அவரை மகிமைப்படுத்த மறந்து விட்டோம். நாவினாலும் வாயினாலும் மாத்திரமல்ல, நம்முடைய செயல்களினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாள் முதல் வேலை செய்கிற இடங்களிலே நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் ஆண்டவருக்கு நாமத்திற்கு மகிமையாய் நீங்கள் சாட்சியாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வாழ்க்கை இந்த விசுவாச வாழ்விலே வல்லவர்களாய் மாற உம்மை வாயினால் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையினாலும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.